தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் நம்மிலே உறவு கொள்ள விரும்புகின்றார். இந்த உறவு நெருக்கமான, உருக்கமான, உண்மையான உறவு. எனவேதான் உணவாக நம் இதயத்திலே எழுந்தருளி வர ஆசைப்படுகின்றார். என் சதை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம் என்று மொழிந்த இறைவன் நமது மனங்களிலே பேசிக்கொண்டிருந்த கடவுள் நம்மை தொட விரும்புகின்றார். உடல் உள்ள ஆன்ம நலன்களினால் நம்மை நிரப்ப விரும்புகின்றார். இறைவன் அளிக்கின்ற வானக விருந்திற்கு நாம் அனைவருமே வந்து சேர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் தருகின்ற இந்த விருந்தினை நாம் அனைவரும் உண்ணும் பொழுது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு மிக மிக நெருக்கமானது என்பதனை நாம் அனைவருமே உணர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை நம் இதயத்திலே, நமது வாழ்விலே நாம் பெறும் பொழுது என் இறைவன் என்னில் வாழ்கிறார், என்னோடு இருக்கின்றார், எனக்காக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை நமது இதயத்தில் பிறக்கின்றது. இந்த ஆழ்ந்த நம்பிக்கை உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியில் ஒன்றாக இணைவோம், இறை அருளை பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித கன்னிமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தெழுவோமாக. உம்மோடு தூயாவினுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1-20 முடிய. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானிலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைந்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர்கள் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனன்யா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனன்யா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்ச்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனன்யா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனன்யா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடம் இருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறேன் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனன்யா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீ வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Alleluia, alleluia, alleluia.
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 52 முதல் 59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உதகை மறை மாவட்டத்தின் திருத்தலமாம் குருசடி ஆண்டவர், குறை நீக்கும் ஆண்டவர், குருசடி கல்வாரி திருத்தலத்திலிருந்து எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை மற்றும் குருசடி பங்கின் அதிபர் தந்தை அருட்திரு ஜெயக்குமார், மாதா டிவி இயக்குநர்கள் அருட்தந்தை டேவிட் மற்றும் பிராங்க் இவர்களோடு இணைந்து உலகம் முழுவதும் மாதா டிவி அன்பர்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலியிலே இன்று இந்திய தேசத்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஆரம்பிக்கின்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதலாக ஜனநாயக கடமை நிறைவேற்ற தமிழகத்திலே தேர்தலானது துவங்க இருக்கின்றது. இறைவனுடைய ஆட்சி மலர இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நாம் விவிலியத்தில் படிக்கின்றோம். ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியங்கள். இந்த நாளிலே நம்முடைய இந்தியாவினுடைய தேர்தல் துவங்கக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய இந்திய தேசத்தை குருசடி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, இறைவன் பெரிய மாற்றங்களை உருவாக்க ஜெபத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற மனநிலையில் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.
யோபு புத்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? அருமையான ஒரு இறை வார்த்தை. ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? ஏனெனில் அவர் எதை விரும்புகின்றாரோ அதை செய்கின்றார் என்றும், ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் செய்வார் என்றும் இத்தகைய பல அவருடைய உள்ளத்தில் உள்ளன என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆண்டவர் ஒரு முடிவை வாழ்வில் எடுக்க வேண்டும். ஆண்டவர் எடுத்து விட்டால் எந்தெந்த உலகத்தினுடைய சகாப்தங்களும் சாம்ராஜ்யங்களும் ஒன்றும் ஆண்டவருடைய பக்கத்தில் நெருங்க முடியாது. ஏனென்றால் அவருடைய திட்டங்கள் பயங்கரமானது. எசையா புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை யார் சீர்குலைக்க முடியும்? படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை யார் சீர்குலைக்க முடியும்? அவர் எண்ணியவாறுதான் யாவும் நடக்கும் என்று எசையா முன்குறித்து சொல்கின்றார். அதே எசையா 14:27 சொல்கின்றார், படைகளின் ஆண்டவர் தன் கையை ஓங்கி இருக்க எவன் மடக்க முடியும் என்று சவால் விடக்கூடிய வார்த்தை. அது சவால் விடக்கூடிய வார்த்தை. அன்பானவர்களே, ஏன் இந்த இறை வார்த்தைகளை மறையுரையினுடைய முன்னில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலகத்தில் கடவுளிடத்தில் பல மனிதர்கள் போட்டி போட்டு பார்த்து விட்டார்கள். பல சாம்ராஜ்யங்கள் கடவுளிடத்தில் மோதி பார்த்து விட்டது. பிரியமானவர்களே, மோதியவர்கள் எல்லாம் இன்று எங்கு இருக்கின்றார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் கடவுள் நிரந்தரமானவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இம்மானுவேலாக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நம்முடைய தியானத்தின் மைய கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதர் கமாலியனுடைய பாதத்தில் அமர்ந்து நிறைய கற்றுக்கொண்டவர், யூதர். அவர் பெயர் சவுல் அன்று. சவுல் கடவுளுக்கு விரோதமாக, குறிப்பாக ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயணத்தை துவங்குகின்றார். எப்படி துவங்குகின்றார்? தலைமை குருக்களிடத்தில் போய் கடிதம், அதிகாரம் பெறுகின்றார். கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்தி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். தனியாத தாகம் அவருக்கு தனியாத தாகம். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் மீது கை வைக்கின்றார்களோ அங்கெல்லாம் கடவுளுடைய கரம் பயங்கரமாக செயல்படும். உடனடியாக செயல்படாது. கிறிஸ்தவத்திற்கு சவால் விட்டவர்கள் எல்லாம் மறைசாட்சிகளுக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் போயிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமான அன்பு, அதிகமான பற்றுறுதி இருந்தது. உயிரையும் துச்சமாக மதித்தார்கள். இவர் கடிதம் வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக, அதற்கு முன்னால் இவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கின்றது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளுகின்ற போது கல்லெறிகின்றவர்கள் எல்லாம் துணியை சுருட்டி சவுல் என்ற இளைஞனிடத்தில் கொடுத்தார்கள் என்று விவிலியத்தில் நாம் படிக்கின்றோம். அப்போ கொலைவெறி அடங்கல, கிறிஸ்தவர்களை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் போது ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார். நீ பாறை, உன் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன், பரலோகத்தின் மீது தீய சக்திகள் வெற்றி கொள்ளாது அப்படிம்பார். தீய சக்திகள் வெற்றி கொள்ளாது சொல்லிட்டு சொல்லுவாரு, நீ கட்டுவதெல்லாம் கட்டப்படும், நீ அவிழ்ப்பதெல்லாம் அவிழ்க்கப்படும். ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையை ஆரம்பித்தது மனித சக்தி அல்ல, ஆண்டவரின் தெய்வீகம் நிறைந்த சக்தி. ஆண்டவருடைய வார்த்தை
ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் மீது கட்டப்பட்ட இந்த திருச்சபை 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது ஆண்டவரால் கட்டப்பட்ட திருச்சபை. இந்த திருச்சபை அழிக்க எத்தனையோ பேர் கங்கணம் கட்டி விட்டார்கள், எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்து விட்டார்கள், எத்தனையோ பேர் போட்டி போர்த்து பார்த்து விட்டார்கள். கத்தோலிக்க திருச்சபையை இவர்கள் அழிக்க நினைக்கின்ற பொழுதெல்லாம் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நபர்தான், ஒரு மனிதர்தான் சவுல். கடிதம் வாங்கி தமஸ்குவை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கிறார். போய்கொண்டு இருக்கின்ற பொழுது கடவுள் கை வைக்க ஆரம்பித்து விட்டால் மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மனிதன் மண்ணு, கடவுள் நிலையானவர். பவுல் ஆக மாறுவதற்கு முன்பு சவுலாக இருந்த அந்த அலைஞன் யார்கிட்ட நம்ம போட்டி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தெரியல. யாரோடு நம்ம மோதி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. கடவுள் சீராக்கு புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றுவார் அப்படின்ட்டு. கண்ணிமைக்கும் நேரத்தில் மாத்திடுவார் அப்படின்னு. சவுல் அவருக்கு ஒரு அதிகாரம், கையில கடிதம் கிடைச்சது, தமஸ்குள்ள பூந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் முடித்து கட்டணும் அப்படின்னு. போயிட்டு இருக்கும்போது கடவுள் லேசா வெளிப்படுறார். அவ்வளவுதான். போயிட்டு இருந்த பயணம் தலைகீழா மாற ஆரம்பிக்கின்றது. தலைகீழா மாற ஆரம்பிக்கின்றது. போயிட்டு இருந்தவர் கீழே விழுகிறார். கீழே விழுந்த உடனே அதுவரைக்கும் கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் கீழே விழுந்த உடனே கண்ணு போயிருச்சு. அவர் கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? அதுவரைக்கும் ஆண்டவர் எதிராக இருந்த அந்த மனிதன் ஒரு நிமிடத்தில் நம்மை வீழ்த்த அந்த உலகத்தில் ஒரு அதீத சக்தி இருக்கிறது என்றால், என்னை வீழ்த்துவதற்கு அதீத சக்தி இருக்கிறது என்றால், என் படிப்போ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கடிதமோ ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கின்றார், இந்த நிகழ்வுகள் திருத்தூதர் பணியில 3 இடத்தில் வருகின்றது. திருத்தூதர் பணி 9வது அதிகாரம், திருத்தூதர் பணி 22வது அதிகாரம், திருத்தூதர் பணி 26வது அதிகாரம். இந்த 3லே ஒரே மாதிரி தான் வரும். ஆண்டவரே நீர் யார்? பதில் எப்படி வருது தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனை துன்புறுத்தினால் கிறிஸ்தவன் துன்புறுவது அல்ல, கிறிஸ்து துன்புறுகின்றார். கிறிஸ்து துன்புறுகின்றார். உலகத்தில் 137 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, விசுவாசம் இருக்கின்றதோ விசுவாசம் இல்லையோ, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவன். ஆனால் தான் சக்கரியா புத்தகம் சொல்கின்றது, உன்னை தொடுகின்றவன் என் கண்மணியை தொடுகின்றான், என் கண்மணியை தொடுகின்றான். அந்த அளவிற்கு கிறிஸ்தவன் இஸ்ராயல் மக்கள் சாதாரண மக்கள் அல்ல, கடலை பிளந்தவர்கள், எரிகோ மதிலை வீழ்த்தியவர்கள். கடவுள் இஸ்ராயல் பக்கத்தில் இருக்கின்றார் என்பதை பார்வோன் புரிந்து கொண்டான். எல்லா கிறிஸ்தவ மக்களும் யாக்கோப்பு என்று உன்னுடைய பெயர் அழைக்கப்படாது, இனி உன்னுடைய தலைமுறை வம்சம் இஸ்ராயல் என்று அழைக்கப்படும். இஸ்ராயல் மக்கள் நாம் கடவுளுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய சாட்சி. அந்தியோக்கியில் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அன்றையிலிருந்து கிறிஸ்துவனுடைய சாட்சிகள். இதே பவுலடியார் ஒரு காலம் மனமாற்றம் வருகின்ற பொழுது கலாத்தியர் 2:20 சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். கலாத்தியர்ல 2:20 சொன்ன அவர் அவருக்கு மட்டும் சொல்லல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடமாடுகின்ற நற்கண்ணை பேழையாக இருக்கின்றார். உடனே பதில் சொல்றாரு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதை விட 26வது
அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை சேர்த்தி ஆண்டவர் சொல்லுவார், நீ துன்புறுத்தும் இயேசு நானே, தாற்றுக்கோளில் உதைப்பது உனக்கு கடினம் இல்லையா? நீ என்னை உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா அப்படிம்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுகின்ற பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அபிராம் என்று அழைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரோடு உடன்படிக்கை, தொடக்க நூல் 17 பார்க்கிறோம். ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தவுடனே ஆண்டவர் அபிராமையும் சாராயி என்று சொல்லப்பட்ட அவருடைய மனைவியும் பெயர் மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். என்ன பெயர் மாற்றுகின்றார்? அபிராம் என்ற பெயரை அபிரகாம் என்று மாற்றுகின்றார். சாராயி என்று சொல்லப்பட்ட 17:5-15 நம்ம பார்க்கிறோம், சாரா அப்படின்னு பெயர் மாற்றுகின்றார். அதே தொடக்க நூல் 35 நம்ம பார்க்கிறோம், யாக்கோப்பு என்ற பெயர் இல்லை, இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ராயல் என்று அழைக்கப்படுகிறார். இதே திருத்தூதர் பணி 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் சவுல் என்ற மனிதனை கடவுள் பவுல் என்று மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். சவுலை மாற்றிய கடவுளுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவது எளிதான காரியம். ஆனால் தான் முதலே சொன்னேன், ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவருடைய வல்லமை பயங்கரமானது. இந்த நாளிலே இந்த குருசடி திருத்தலத்திலே நாம் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய திருப்பலியிலே நாம் புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு நிகழ்வோடு முடிக்கிறேன். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். யோசபாத்து மன்னன் கடவுளுக்கு பயந்த மனிதன். எப்பெல்லாம் கடவுளுக்கு ஒரு மனிதன் பயந்து இருக்கின்றாரோ அங்கெல்லாம் பொறாமைகள் அதிகம் வரும். ஒரு மனுஷன் நல்ல பணி செய்கின்ற பொழுது பொறாமை. பிரியமானவர்களே, கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வித்தியாசமான காரியங்களையும் வழிகளையும் கடவுள் உண்டு பண்ணலாம். யோசபாத்து மன்னனுக்கு எதிராக 5 மன்னர்கள் ஒன்று கூடின உடனே யோசபாத்து மன்னன் வேற எங்கேயும் போல கடவுளிடத்தில் ஓடுகின்றான். கடவுள் பார்க்கிறார், 5 மன்னன்ல உனக்கு எதிராய் 1000 வரட்டும், 16,000 வரட்டும். எதிரி 7 வழியா ஓடிப்போவான், ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடிப்போவான். கடவுள்கிட்ட போனான். கடவுள் யாக்கேசின் மீது இறங்கினார். ஆவியானவர் வழியாக சொன்னார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது, என்னுடையது. ஆகவே இந்த நாளையும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி, அது கடவுளால் கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபை. அதை யாராலும் எந்த மனித சக்தியாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. பவுலடியாரை மனமாற்றிய ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய எல்லா அவருக்கு எதிரான சூழல்களையும் மனமாற்றத்திற்கு உட்படுத்த இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசீர் நம்மை நிரம்ப வழி நடத்துவதாக. ஆமேன். Sagama
இறைவா ஆ இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நல்லிற்காகவும் உமது கைநின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளும்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்முடைய மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரும்பித்திற்காம் எம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிலும் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம்முடைய திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.